வணக்கம். இந்த மன அழுத்தம் எல்லாருக்குமே உருவாகுது. என்ன காரணம்னு கவனிச்சோம்னா அடிப்படையானது இவ்வளோ தான். இப்போது நம்ம ஒரு எண்ணம் உருவாக்குறோம், ஒரு செயல் நடக்குது. இந்த எண்ணம் செயல் இதுக்கு நடுவில் மன அழுத்தம் வருது. இப்போ இந்த செயல் முடிஞ்சிடுச்சுன்னா அதோட ரிசல்ட்டு, அந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து நம்ம காத்துட்ருக்கோம். இது மூணுமே ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்புடையது தான். எண்ணம், செயல், ரிசல்ட்டு, இது மூணுத்துமே மன அழுத்தத்தை உருவாக்குது. இதை எப்படி நம்ம குறைக்கணும்னு பார்த்தோம்னா, எப்போ ஒரு செயல் செய்கிறோமோ அதுக்கான ரிசல்ட்டு நம்ம கையில் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எப்போ உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதோ அப்போவே ஏமாற்றம், மன அழுத்தம் இது எல்லாமே உருவாயிடும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் செயல் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்குள்ள மன அழுத்தத்தை கண்டிப்பாக குறைச்சிடும். ஆனால் இது சாதாரண விஷயம் இல்லை. எப்படியும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு செயல் செய்கிறது இது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இது கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறையும். இல்லைன்னா அது வரைக்கும் இது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும்.